பணித்துறைகள் ஜூன் 2, 2026 இன்றைய தியானத்திற்கான தலைப்பு நம் குரலை கேட்கிறார். தியான வசனம் ஏசாயா 65:24. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறுமொழி கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். அமெரிக்கா ஜனாதிபதியான பிராங்க்லின் ரூஸ்வெல்ட்டை சந்திக்க ஒவ்வொரு நாளும் அவருடைய வெள்ளை மாளிகையின் வரவேற்பு அறையில நீண்ட வரிசையாக மனிதர்கள் நின்றிருப்பாங்க. அவர்களிடம் கை குலுக்கும் போது அவர் பேசுவதை யாரும் கவனிப்பதில்லை என்று அவருக்கு தோன்றும். அவர் அதை பரிசோதிக்க எண்ணினார். அடுத்த முறை அவரை சந்திக்கிற ஒவ்வொருவரின் கை குலுக்கும் போதும் இன்று காலை என்னுடைய பாட்டியை கொண்டு விட்டேன் என்று சொன்னாராம். பரபரப்புல கை குலுக்கிய பல பேர், ஓ மகிழ்ச்சி, தொடர்ந்து செய்யுங்கள், எங்களுடைய வாழ்த்துக்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று பதில் அளித்தனராம். அதே வரிசையில கடைசியில நின்றிருந்த பொலிவியாவின் தூதுவர்கிட்டையும் அதையே சொல்ல அவர் புரிந்து கொண்டு குழப்பத்துடன் அருகாமையில வந்து அது அவர்களுக்கு தேவைதான் என்று சொன்னாராம். நீங்கள் பேசுவதை மக்கள் நிஜமாக கேட்கிறாங்களான்னு சந்தேகித்ததுண்டா? அல்லது நீங்கள் பேசுவதை தேவன் கேட்கிறாரா என்று நீங்கள் சந்தேகித்ததுண்டா? ஒருவரிடம் பல மணி நேரம் நம்ம பேசினாலும் அவங்க பேசுற சில வார்த்தை மட்டும்தான் நம்மளுடைய காதுக்குள்ள போகும். மற்றது நாம வேற ஏதாவது யோசிச்சுட்டு இருப்போம். ஆண்டவர்கிட்ட எத்தனை மணி நேரம் பேசினாலும் அத அவர் கணக்குல வைத்திருக்கிறார். ஒரு எழுத்து விடாமல் அவர் அதை எழுதி வைப்பார், ஞாபகத்தில் வைப்பார் என்பது நமக்கு தெரிந்த உண்மையே. மக்கள் முகபாவனையும் கண்களின் அசைவையும் வைத்து அவங்க நம்முடைய பேச்சை கேட்கிறாங்களா என்பதை எளிதில் நம்ம கண்டுபிடித்து விடலாம். ஆனா தேவன் நமது பேச்சை கேட்கிறாரா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? நம் உணர்வுகளை வைத்தா அல்லது அவர் பதில் கொடுப்பதை வைத்தா? பாபிலோன் அடிமைத்தனத்துல 70 ஆண்டுகள் இருந்த பின்பு தேவன் தம் ஜனத்திற்கு மீட்பையும் அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தையும் வாக்கு பண்ணி இருந்தார். எனவே அவர்கள் அவரை நோக்கி கூப்பிட்டவுடன் அவர் கேட்டார். அவர் நம்முடைய கூக்குரலை கேட்டார் என்பது அவர்களுக்கு மிக நன்றாய் தெரியும். ஏனெனில் தேவன் கேட்பதாக வாக்கு பண்ணி இருக்கிறார். நமக்கும் அப்படித்தான். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கும் தைரியம் என்று 1 யோவான் 5:14 வாசிக்கிறோம். நாமும் உணர்வுகளை சார்ந்தோ அல்லது அடையாளத்திற்கு காத்திருக்கவோ வேண்டியதில்லை. நம்முடைய ஜெபத்தை கேட்பதாக அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், அவ்வளவுதான். அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். எங்களால தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று 2 கொரிந்தியர் 1:20 பவுலார் எழுதுகிறார். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கவில்லை என்று நீங்க எண்ணிருக்கிறீங்களா? நிச்சயமா எல்லாரும் அப்படிதான் நினைச்சிருப்போம். எல்லா ஜெபமும் கேட்கப்பட்டிருக்கா? ஆனா நேரம் வரும்போது ஆண்டவர் அதற்கான பதிலை அளிப்பார். அது வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு